ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்த கர்மவினை தீர்க்கக்கூடிய மூல மந்திரம். நீங்க கோவில்ல போய் விளக்கேத்துறதா இருந்தா இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க. முற்பிறவியில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனை, என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகள், என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு 5 தீபம் விளக்கேத்தி சாமிக்கு தேங்காய் வளம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்துல வச்சு இன்னையோட எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு மனசார கும்பிட்டு வாங்க. வாழ்க்கையில அசுர வளர்ச்சிக்கு வந்து. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. பூரட்டாதி நட்சத்திரம் இல்லைங்களாங்கம்மா? 25வது நட்சத்திரங்களா? 25வது நட்சத்திரம் பூரட்டாதி. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க கும்பராசிலையும் பிறப்பாங்க, மீன ராசியிலையும் பிறப்பாங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் இருக்கிறதுலையே பூரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப தெளிவான நட்சத்திரங்க. எல்லா நட்சத்திரத்தை விட அந்த பூரட்டாதி ஒன்று தான் ரொம்ப தெளிவு. ரொம்ப யோசித்து ரொம்ப தெளிவாக ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து தான் ஒரு காரியத்தை செய்யும். நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்க முடியாது. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, எப்போ பேசினாலும் அவர் அறிவோடவே பேசுவார். அவருக்கு தெளிவான விஷயங்கள் கிடைக்க வரைக்கும் அவர் தேடிக்கிட்டே இருப்பார். அவருக்கு கிடைச்சிருச்சுன்னா அமைதியாகிடுவார். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போவுமே தனக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் தேடி வச்சு வாழ்கிறது, கணக்கு போட்டு பிழைக்கிறது எதுன்னு கேட்டால் பூரட்டாதி. ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரம் வந்து குபேரன் பிறந்த நட்சத்திரம். குபேரன் மொத்தமாக அள்ளி கொடுக்கலைங்க, திருப்பதிக்கும் கூட கணக்கு போட்டு அளந்து தான் கொடுத்தாரு. அப்போ இவர் என்ன பண்ணுவார், பூரட்டாதி நட்சத்திரக்கார் எல்லாத்துக்குமே எதுக்கு அவ்வளவு காசு கொடுக்கணும், என்ன ஒர்க் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க, என்ன பணிவிடையோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க, இப்படி எல்லா விஷயங்களையுமே சொல்லி அது கொஞ்சம் அமைதிப்படுத்தி அது கரெக்டாக ஒரு தெளிவு பண்ணி கொடுக்கும். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் குரு திசையில் தான் அவங்க பிறப்பாங்க. பிறக்கும்போதே வியாழன் திசையில் பிறக்கிறது பூரட்டாதி நட்சத்திரம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா குரு திசையில் அவர் பிறந்திருப்பார். இப்போ கூட நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் திசை அவங்களுக்கு என்ன ஆரம்பம்னு கேட்டிங்கன்னா குரு திசை தான் ஆரம்பம். இது குரு திசை வந்து 16 வருஷங்க. இவங்க வாழ்க்கையில் 16 வருஷம் குரு திசை. இந்த 16 வருஷத்தை 2ஆக பிரிச்சிங்கன்னா 8 வருஷம். 8 வருஷம் தாயுடைய கர்ப்பத்தில் சென்றது நின்றது எவ்வளோன்னு கேட்டால் 8 வருஷம். அப்போ குரு திசையிலும் போது இவருக்கு 8 வருஷம் இருந்தால் 8 வயசு வரைக்கும் ஆயுசு. இந்த ஆயுசில் வந்து என்ன ஆயிரும், கரெக்டாக வயசு வந்து கரெக்டாக 8 வயசுங்கும் போது அவருக்கு 8 வருஷம் முடிஞ்சிடும். அந்த 8 வருஷம் முடிஞ்ச உடனே என்ன ஆயிரும் கேட்டிங்கன்னா, இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மெயின் வந்து இவங்களுக்கு ஆயுள் ரொம்ப ஜாஸ்திங்க. ஏன்னா பூரட்டாதி வந்து இருக்கிறதுலையே குரு மகாதிசை, அது 16 ஆண்டு காலம் வாழ வேண்டிய வயசு. இதில் பார்த்திங்கன்னா அவருடைய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கும்ப வீடாக இருக்கிறனால, சனி வீடாக இருக்கிறனால ஆயுள் பலம் ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் குரு திசை வந்து 8 வயசில் குரு திசை முடிஞ்சிடும். அப்போ சனி 19 வருஷங்க. அப்போ 19 ஒரு 8 27 வயசுங்கும் போது இவர் கல்யாண வயசு. அப்போ இவர் குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு புதன் திசை 17 வருஷங்க. இந்த 17 வயசு காலம், இந்த 17 வருஷ காலம் இதில் கொண்டு போய் சேர்த்துறீங்கன்னா கல்யாண காலமே புதன் திசை வந்தால் தான். அப்போ பாருங்கள், அப்போ என்ன வருது, குரு திசை 8 வருஷம் இருக்குது, சனி திசை 19 வருஷம், 19 8 27 வயசுக்கு மேலே புதன் திசை வருங்க. குருக்கு அடுத்து சனி, சனிக்கு அடுத்து புதன். இந்த புதன் திசை 17 வருஷ காலம், இந்த 27 ஒரு 17 சேர்த்தோன்னீங்க, அப்போ 44 வயசு. இந்த 44 வயசுக்குள்ளே இவர் கல்யாணமெல்லாம் முடிஞ்சு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். குழந்தைகள் 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க பிறந்துடும். அந்த குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கப்புறம் 44 வயசுக்குள்ளே இவர் படித்து ஆளாகி பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு படிக்க வைக்கிற அளவுக்கு மனுஷனாகி இவருக்கு ஒரு வேலை வெட்டி எல்லாம் செஞ்சு ஒரு தகுதியுள்ள மனிதனாக மாறும்போது அவருக்கு வயசு 44 ஆயிரும். இந்த 44 வயசில் நல்லா அறக்க பறக்க பாடுபட வேண்டிய வயசு இல்லைங்களா? இப்போ போய் குபேரன் தூங்குன மாதிரி தூங்குனாருன்னா இவருக்கு எல்லாமே ரயில் போயிரும் இல்லைங்களா? அவர் பெரிய இலக்கு அடைய முடியாதில்லைங்கன்னு சுறுசுறுப்பாக இருந்து டயத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் வாழணும். இந்த கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் கூட இவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அசால்ட்டாக எடுத்துக்குவாங்க. எதுவாக இருந்தாலும் ரொம்ப நம்ம இங்கே அங்கமே பதற மாதிரி குதிப்போம். அவங்க அப்படியே சாதுவாக அவர் என்ன எதுக்கு குதிக்கிறாருன்னு ஆராய்ச்சி பண்ணுவார். ஆராய்ச்சி பண்ணி பொறுமையாக நிதானமாக இவருக்கு என்ன நம்பிக்கை இருக்குதோ, ஒரு பொருள் மேலே நம்பிக்கை வரணும்னா அவர் அதை போய் தொட்டு பார்த்துட்டு தான் நம்புவாருங்க. அதனால தான் கும்பம் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பாது. நேராக வந்து இதுதான் ஃபோனுங்க,
இதுதான் மைக்கி அப்படின்னு இங்கே கொண்டாங்க பார்க்கலாம். மைக்கி என்ன இதில் கரண்டெல்லாம் வருமா, இங்கே அலோனா பேசுமா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவார். இதை ஆராய்ச்சி பண்ணி அவர் வாழ்க்கையில் ஓ பரவாயில்ல அப்படின்னு. அப்போது அந்த கும்பராசிக்கு மட்டும் அந்த பவருங்க. இந்த கும்பம் வந்து வச்சு பொழைக்கி யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் கை நீட்டி வாங்காது. சொந்த பந்தத்துக்கிட்ட கடன் வாங்காட்டியும் கூட கடனாவது வெளியில் வாங்கி வச்சுக்கான உறவுகிட்ட வாங்காது. ரெண்டாவது கும்பராசிக்கார் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உயர்ந்த உள்ளம், மேல் மாடி எடுத்ததுக்கப்புறம் யோகங்க. ஏன்னா கும்பம் என்பது யாரோட வீடுனா மேசத்துக்கு அது 11வது வீடு. 11 என்பது உயர்ந்த ஸ்தானம், இருக்கிறதுலையே உயர்வான மனிதர்கள். அதே போல் அவங்களாட்ட நல்லது செய்யறதுக்கு முடியாது. ஏன்னா ஆன்மீக பயணங்கள் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். விட்டு போன சாமியை கும்பிடுவாங்க, முன்னோர்களோட ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னு தேடுவாங்க. பூஜை புனுஷ்டானங்கள் யாக ஓமா அவங்க வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி வச்ச குடும்பமாக இருக்கும். அந்த குடும்பத்தில் மகாபாரதம் ராமயானம் படித்தவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி எதோ வேலைகளெல்லாம் இவங்கெல்லாம் செய்து புண்ணியத்தை நிறைய சேர்த்தி வச்ச குடும்பமாக இருக்குங்கன்னு. இவங்க தாத்தா பாட்டி முப்பாட்டன் கொள்ளு பாட்டன் பாட்டம் போட்டன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய புண்ணிய காரியமெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கன்னு. இதெல்லாம் பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜாதக ரீதியாக நம்மளுடைய வாழ்க்கையில் பூரட்டாதி நட்சத்திரக்கார் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க. அதனால் அவங்க அந்த தெளிவை தேடித்தாகணுங்க. அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திர கும்பராசியில் ஒருத்தர் பிறந்தா இவர் கும்ப பானையில் தண்ணி குடித்தாலே இவருக்கு யோகம் தானுங்க. கும்ப பானை இருக்குது இல்லைங்களா, அந்த காலத்தில் வீட்டில் எல்லாம் இன்றைக்கி தான் இவ்வளவு உலோகங்கள் நாகரிகம் மாறிச்சு. அந்த காலத்தில் ஆற்று மணல் போட்டு மண் பானையில் தண்ணி ஊற்றி வச்சு குடிப்பாங்க இல்லைங்களா, அப்படி குடித்தா கும்பராசிக்கார் பெரிய ஆள் ஆயிடுவாங்க. நீங்கள் கும்பத்தை கமுத்தி வச்சா தான் யோகம் கமுறு, நிமித்தி வச்சிங்கன்னா நீங்கள் நல்லாயிருக்கு. நான் ஒரு யூடியூப்பில் சொல்லியிருப்பேங்க, சுபமாரிமுத்து நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா ஒரு 1000 பதிவுகள் இருக்கும். ஒரு 1500 பதிவே இப்போ இருக்குதுங்க. அதில் ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா, குடத்துக்குள்ளே கும்பராசி வந்து குடத்துக்குள்ளே எரியிற விளக்காவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன், கும்பம் பூரா ஒரு நவதானியத்தை நிரப்பி வச்சு கும்பத்துக்குள்ளே விளக்க வச்சு நெருப்பை மூட்டி எரியும் போது எடுத்து வெளியில் வைங்க, நீங்களும் வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு வருவீங்கள்ல. என்னங்கம்மா, நீங்கள் குடத்துக்குள்ளே எரியிற விளக்காவே இருக்கிறீங்கன்னு. உங்களுக்கு இருக்கிற திறமையை நீங்கள் வெளியெடுத்து வச்சா வெளிச்சத்துக்கு வந்துடுறீங்கல்லன்னு. இதை கொஞ்ச நாளாக 48 நாளாக ஒருத்தர் இதை சொல்லி செஞ்சு, சார் எனக்கு இப்போ தான் பூர்வீக சொத்து கிடச்சது, ஒரு தொழில் அமைஞ்சது, என் வாழ்க்கையில் இப்போ தான் நான் வெளிச்சத்துக்கே வந்திருக்கேன், உங்களோட கும்ப பரிகாரம் ரொம்ப பிரமாதம்னாரு. நான் சொன்னேன், குடத்துக்குள்ளே எரிய விளக்காக அந்த காலத்தில் மூதாதிகள் சொன்னது, கும்பம் என்பது குடத்துக்குள்ளே எரியிற விளக்கு. குடத்துக்குள்ளே எரிய விளக்கா நீங்கள் ஏன் அதை கேட்டு கதையாக இருக்கீங்க? அதே விளக்க உள்ளே பற்ற வைக்காட்டி எடுத்து வெளியில் வச்ச என்ன இல்லைங்களாம்மா. அப்போ கும்பம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வருது இல்லைங்களா. கும்பம் வந்து குபேரனுடைய நட்சத்திரங்க, பூரட்டாதி. ஆனால் பூரட்டாதி குபேரன்னு அவர்கிட்ட மாளாத பணம் இருக்குது. எப்பவுமே கும்பராசியில் பிறந்துக்கிறவங்க, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க ஒரு மர பீர்வாவில் பணம் வச்சு வாழ்ந்தாங்கன்னா அவங்க பெரிய ஆளாயிருவாங்க. இரும்பு பீர்வாவை விட மர பீர்வாவில் வச்சா அவங்க அந்த மூலிகை சக்தியில் அவங்க வாழணும். ஏன்னா அந்த ஜாதகத்தில் குபேரன் பிறந்த நட்சத்திரம், இந்த குபேரன் பிறந்த நட்சத்திரம் பூரட்டாதி. ஆனால் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் பிறந்தார். இந்த பெருமாள் வந்து குபேரன் கிட்ட பணம் வாங்கித்தான் பெருமாள் வந்து காட்சி கொடுத்தாருன்னு ஒரு ஐதீகம் உண்டு. அப்போ இவர்கிட்ட இல்லைனாவது காசு வச்சுருப்பார். இப்போ ஏதோ ஒரு வழியில் ஒரு மாற்றம் வரும் இல்லைங்களா, என்னங்கம்மா. அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் கரெக்டாக பிறந்தா குரு திசை முடிஞ்சு, சனி திசை முடிஞ்சு, புதன் திசை முடிஞ்சு, கே திசை முடிஞ்சு, அவருக்கு சுக்கரன் திசை தான் அவருக்கு ரிட்டையர்டுங்க. ஏனுங்க, சுக்கரன் திசையில் அவர் ரிட்டையர்டு 60 வயசுக்கு மேலே வந்துருங்கன்னு. அப்போ குரு வந்து ஒரு 8 வருஷம், சனி ஒரு 19, 19 8 27, புதன் ஒரு 17 44, கேது ஒரு 7 51, அப்போ கேது ஒரு 7, சுக்கரன் ஒரு 20ங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 ஒரு 70 வயசு வரைக்கும் அவருக்கு சுக்கரன் திசை யோகம்ங்கன்னு. அப்போ அவருக்கு சுக்கரன் திசை எப்போ வருது? 50 வயசுக்கு மேலே தான் வருதுங்கன்னு. அப்போ இந்த 50 வயசுக்கு மேலே அவர் கண்டிப்பாக ஒரு இடந்தடம் வாங்கி வீடு வாசல் கட்டி ஒரு தொழில் அமைச்சு அசுர வளர்ச்சிக்கு ஒரு யோகம் ஒரு முறை கடவுள் கொடுத்தே தீர்வார். அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உருவாயிரும். அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். நிறைய பேருக்கு அவங்க தர்மம் பண்ணாங்கன்னா கர்மங்கள் குறையுமா. தர்மம் நிறைய பண்ணணுங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பராசியில் பிறந்தாலும் பானைக்குள்ளே காசு வச்சாலும் அவங்க பெரிய ஆளாயிருவாங்க. என்னங்கம்மா, கும்பம் அன்பு பானை, பானைக்குள்ளே காசு வச்சுருந்தாலும் அவங்க பெரிய ஆளாயிருவாங்க. அப்போ இதெல்லாம் ஜாதகத்தில் வந்து இவ்வளவு தூரம் நல்லபடியாக போகிறதுக்கு என்ன காரணம்னா இதெல்லாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்க. அப்போ இதில் என்னென்னுங்க, பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில் கொடுக்குறேங்க நான்.
கண்டிப்பாக இந்த கோயில் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் வந்து அந்த கோயிலுக்கு போய் சாமிக்கு 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சி இருக்கு. ஆமாம், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணுங்க. பூரட்டாதி நட்சத்திரம் வந்து 25வது நட்சத்திரங்க. 25ங்கிறது என்னென்னா 5, 2, 7. 7ஆம் நம்பர் என்பது கேதுவோட ஆதிக்கம். இந்த கேதுவோட அம்சம் வந்து ஜாதகத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு இந்த ஆன்மீகத்தை விட்டு வெளியே வர முடியாது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தா பாருங்கள், வியாழன் திசையில் முதல்ல குரு திசையிலே சுபமான திசையில் பிறப்பாங்க. அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து இடம் வாங்கிறது, சொத்து சோகம் அமைக்கிறது, வீடு வாசல் எல்லாம் கட்டி வைக்கிறது, நாம்பி பிடிச்சி வாழ்கிறது, இந்த வேலைகள் எல்லாமே ஜாதக ரீதியாகவே நம்மளுக்கு எல்லா யோகம் வேலை செய்யும். அப்போ இது ஜாதகத்தை நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மாற்றம் வரணும் இல்லைங்களா? அப்போ அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு இந்த யோகம் கட்டாயம் வேலை செய்யும். ஆமாம், இது நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, ஒரு பெரிய மாற்றம் உருவாயிடும். சூப்பர். அதாவது வந்து கும்ப நட்சத்திர நேயர்களுக்கு வந்து நீங்கள் இப்போ எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்கிறது இல்லாமல் என்ன பண்ணுன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவீங்க அப்படின்ற ஒரு அழகான தெளிவாக ஒரு கும்பத்தில் இருந்த விளக்க வச்சே ரொம்ப எளிதாக புரிய வச்சுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் வந்து நம்ம கும்ப நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. சரி, இப்போ வந்து பூரட்டாதியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு அழகான உதாரணமும் சொன்னீங்க. கும்பத்துக்கு உள்ளே இருந்தால் அந்த விளக்கு வந்து கும்பத்துக்குள்ளேயே தான் எரியும், எடுத்து வெளியில் வச்சு பாருங்கள், அப்போ தானே வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் யோசிக்காதவங்க கூட இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா யோசிப்பாங்க நம்புறேன். சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா, வணக்கங்க. ஐயா, இப்போ வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்தீங்க நம்ம நேயர்களுக்காக. பேசும்போதே சொன்னீங்க ஒரு திருத்தலம் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்க வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த ரகசிய தலத்தை இப்போ நம்ம நேயர்களுக்காக சொல்லலாம் ஐயா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அதாவது பூரட்டாதி நட்சத்திரம். ஐயா, பூரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப வாழ்க்கையில் வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி நல்லா நிம்மதியாக வாழணுங்கிற ஒரே நட்சத்திரம் பூரட்டாதி. இந்த பூரட்டாதி நட்சத்திர கோயில் அப்படி வாழ்கிறதுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தானே அவங்க நல்லா இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு ஆதிகால பரிகார கோயில் ஒன்று இருக்குதுங்க. இந்த ஆதிகால பரிகார கோவிலில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவையாறு பக்கத்தில் ரங்கநாதபுரம், அதாவது திருவையாறு பக்கத்தில் ரங்கநாதபுரங்கிற பக்கத்தில்